ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 2025ஆம் வருடம் பிறந்ததுலேருந்தே ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா பல பண்டிகைகள் இந்த மாதத்தில் தான் நடக்க இருக்குது. ஸோ ரொம்ப விசேஷ நாட்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகநிலைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றதும் கிடைக்கும். அந்த வரிசையில் என்ன பலன்கள் எல்லாம் சிம்மராசினியர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கிடைக்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சிம்மம் ராசி மண்டலத்தில் 5ஆவதாக இருக்கக்கூடிய ராசி. சூரியனை ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க, எந்த விஷயத்துலலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக சூழ்நிலைகளில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் தாங்க. சூரியன் பார்த்திங்கன்னா நவ கிரகங்களின் தலைவன்னு சொல்லக்கூடிய கிரகம். அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசி அதிபதி. ஸோ ராசி அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம். அவர் எப்போ மாறுறாருன்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறமா தான் மாறுறாரு. கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போக போகிறாரு. ஸோ இது சிம்மராசிக்காரர்களுக்கு உச்ச பலம் அப்படின்னு சொல்லலாம். உச்ச சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3வது கையாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பலன்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே கொடுக்குவார். அடுத்து புதன் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறாங்க. அடுத்து சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுறாரு. அதே போல் செவ்வாய் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்க கண்ணியில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ தொழிலில் வளர்ச்சி, நிதி லாபம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்குது. அடுத்து குரு மிதுனத்தில் இருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு புனர்பூசம் நட்சத்திரத்தில் மாறப்போகிறாரு. ஸோ இது குருவினுடைய சிறப்பான நட்சத்திரம் அப்படின்றதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனி ஜூலை 13ஆம் தேதியே வக்ரம் அடைஞ்சிட்டாரு. இனியும் அவர் வக்ர நிலை தான் பயணிக்க போகிறாரு. எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே வக்ர நிலை தான் இருக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனியால் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிலை கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு அப்புறமா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் சனி பகவான் கொடுப்பாரு. அடுத்து ராகு கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கலவையான மாற்றத்தை ஒன்று பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இந்த கிரகநிலைகளினுடைய அடிப்படையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் எப்படி இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகுதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அஷ்டம சனி காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதை ஒருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய பாதிப்புகள் இருக்கும். உடல் ரீதியான பாதிப்புகளும் சரி, மன ரீதியான பாதிப்புகளும் சரி, எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஏன் சொல்லப்போனால் நம்மளை ஒரு வழி படுத்தி எடுத்துடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இனி போக போக தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் சனி மாறுவார். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு டைம் நிறையவே இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு பாதிப்புகள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்யுங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ பெருசாக நீங்கள் எதுவும் பண்ணணும் அப்படின்ற எந்த கட்டாயமுமே கிடையாது. நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, கடினமாக உழைக்கிறீங்க, மற்றவர்களுடைய மனசுக்கு காயம் ஏற்படாமல் அவங்களுக்கு உதவிகள் செய்கிறீங்க அப்படின்னாவே போதுங்க. சனி பகவானும் உங்களுக்கு நல்லது தான் செய்வார். பயப்பட தேவையில்லை. இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்புகளை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய போஸ்ட் போட்டுட்டோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலனா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சுக்கிரன் 12 மற்றும் ராசிக்குள்ளே உங்களுக்கு வலம் வராரு. ஸோ இதனால் சிம்மராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் நீடிக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருத்து வேறுபாடுகளும் பார்த்திங்கன்னா மறைய ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம்
பன்மடங்கு வந்து பெருகும். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. 11வது வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. ஸோ திருமண தடையோடு இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாமே விலகும். குடும்பத்திலையும் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். கட்டாயமாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ரிலீஃப் ஆகுவீங்க. வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் எதுவும் புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்குரிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதம் சூரியன் பலம் இழந்து இருக்க போகிறாரு. 12 மற்றும் 1ஆம் இடங்களில் வலம் வர போகிறாரு. ஸோ பலம் இழந்து வலம் வரதுனால பெரிய பெரிய மனிதர்களை எல்லாம் பகச்சிக்காதீங்க. ஸோ எல்லாருமே உங்களுக்கு ஒரு கட்டத்தில் உதவக்கூடியவர்கள் தான். எல்லாருமே நமக்கு வேணும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கோங்க. தேவையில்லாத விவகாரங்கள்லாம் தலையிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்துக்கிறது தான் நல்லது. அனாவசியமாக நம்ம எதுலேயும் தலையிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு பெரிய பாதிப்புகளானது ஏற்பட்டுடும். ஸோ சிம்மராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ முன்கோபம் அப்படின்றது அதிகமாக வரத்தான் செய்யும். நார்மலாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கோபம் இருக்கும். அதில் இப்போ 2ல் செவ்வாய் இருக்கிறதுனால இன்னுமே வந்து கோபங்கள் வந்து அதிகமாக தான் வரும். தொழில் போட்டிகள்லாம் நிறைய இருக்கும். நிறைய விரோதங்கள் இருக்கும். உங்களை வந்து போட்டியாக பார்க்கக்கூடியவங்க தான் பலரும் இருப்பாங்களே தவிர யாருமே உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து நினைக்கிறது கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. மேலும் 12ஆம் இடத்துல புதன் வந்து இருக்கிறாரு. அதனால் சோம்பல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு மந்த நிலை அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன் இப்படி இருக்கும், என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஸோ இதன் மூலமாக ஒரு சில வேலைகள் வந்து உங்களுக்கு தடைப்படுறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குங்க. அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதுவும் 8வது இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்குவதற்குரிய நேரமாகவும் இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரங்க உங்களுடைய சொத்துக்களை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த டைமில் பாதிப்பு அப்படின்றது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்களுடைய ராசிக்குள்ளே கேது வேறு இருக்கிறாரு. ஏன்னா சிம்மத்தில் தானே கேது இருக்கிறாரு. அப்படி பார்த்தோம்னா உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய கேது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, இந்த கிரக நிலைகள் வந்து உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. அதனால் இந்த கிரகங்களானது உங்களுக்கு எச்சரிக்கையை வந்து கொடுக்குது. ஏன்னா 3ஆம் நபர்கள்ட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். யார் என்னென்ன தெரியாதவங்கள்ட்ட பணம் சார்ந்த விஷயங்களையோ அல்லது உங்களுடைய சீக்கிரட்டான விஷயங்களையோ சொத்து சார்ந்த விஷயங்களையோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பகிர்ந்துக்கக்கூடாது. அது உங்களுடைய கஷ்டமாகவும் இருக்கலாம், உங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலுமே யாரையும் நம்பி வந்து ஷேர் பண்ணாதீங்க. எப்போதுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய சீக்கிரட்டை உங்களுடைய வச்சுக்கோங்க. அது நல்லது. ஏன்னா உங்கள் மூலியமாக தான் அந்த விஷயம் வெளியே போணுச்சு அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா பெரிய பாதிப்பு இருக்கும். அதே போல் தான் யாரையும் நம்பி யாருக்காகவும் ஜாமீன்லாம் கொடுக்காதீங்க. குறிப்பாக உடல் நலத்தில் நீங்கள் குறைபாடுகளை வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ உடல்நல குறைபாடுகள் அடிக்கடி ஏற்பட இருக்கிறதுனால கட்டாயமாக உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. உணவு விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமானது இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் கடந்து வரத்துக்கு பார்க்கணும். அஷ்டம காலம் அப்படிங்கிறது கடுமையாக தான் இருக்கும். அதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு சிறப்பான ஒரு காலம் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இருந்தாலுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய விஷயங்களில் கவனத்தோடு இருந்துக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக 12, 13, 14 இந்த நாட்கள்லாம் இருக்குது. ஸோ பெரும்பாலும் இந்த நாட்களில் நீங்கள் முழுக்க கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்க என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் சூரிய பகவானை வழிபாடுகள் செய்யுங்க. இந்த எளிமையான விஷயத்த செய்யுங்க. இல்லை கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்றவங்க உங்களுடைய வீட்லேயே நீங்கள் காலையில் சூரியன் உதிப்பாங்க இல்லையா, அப்போ சூரியனை பார்த்து வழிபாடு செய்யுங்க. சூரிய நமஸ்காரம் செய்துக்கோங்க. இதெல்லாம் வந்து செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஏதாவது ஒரு பௌர்ணமியாக சூஸ் பண்ணி இந்த வருடத்தில் திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பை எல்லாம் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். ஈசன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் எல்லாருமே இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஈசனுடைய அருளோட உங்களுடைய அனைத்து விதமான கவலைகளும் வந்து தீர்ந்து போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரத்தையும் கண்டிப்பாக செய்து பாருங்கள். மீண்டும் இது போல் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.